ஜெர்மனில ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியுமா? என்ன கேட்டா வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஜெர்மனில தான் இருக்குன்னு சொல்வேன். ஏன்னா நான் இந்தியால ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியால ஒர்க் பண்றவங்களோட நிறைய பழகியிருக்கேன். கம்பேரேட்டிவ்லி இங்க ஒர்க் கல்ச்சர் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த ஒர்க்கா இருந்தாலும் இங்க பர் வீக்குக்கு 35ல இருந்து 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். அதாவது காலையில 8 o'clock ஜாயின் பண்ணோம்னா 4:30க்கு ஆஃபீஸ் விட்டு வெளியில வந்துடலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற இமெயிலுக்கோ மெசேஜ்க்கோ இப்போ ஒரு எம்ப்ளாயி ப்ராப்பராக ரிப்ளை பண்ணல அப்படின்னா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஸோ இதை அவங்க பார்க்கும்போது ரிப்ளை பண்ணட்டுன்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. கம்பல் பண்ணியோ இல்லை அடுத்த நாள் வந்து ஏன் வந்துட்டு அந்த இமெயிலுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணல அந்த மாதிரிலாம் கொஷின் பண்ண மாட்டாங்க. ஜெர்மனியில் வெக்கேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்க்கு 25 to 30 days பெய்டு லீவ் கிடைக்கும் வெக்கேஷனுக்காக மட்டும். அது மட்டும் இல்லாம யாராவது அந்த வெக்கேஷன் லீவை பெருசா எடுக்காம இருந்தா அவங்களே அந்த வெக்கேஷன் லீவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. கண்டினியூஸா 30 days எடுத்தா மேனேஜர் ஏதாவது நினைச்சுப்பாங்க, ஹெச்ஆர் ஏதாவது நினைச்சுப்பாங்க. அந்த வேலையே இங்க கிடையாது. அந்த மாதிரி வெக்கேஷன் டைம்ல டோட்டலா அவங்க ஒர்க் பண்ற கம்பெனி விட்டு டிஸ்கனெக்ட் பண்ற மாதிரி எந்த இமெயில் மெசேஜ்க்கு எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண அவசியம் கிடையாது. ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. டோட்டலா டிஸ்கனெக்ட் மோட்லேயே தான் இருப்பாங்க. ஏன்னா இங்க வெக்கேஷன் டைம்ல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. அந்த டைம்ல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஜெர்மன்ஸ் ஹெல்த்துக்கு இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இங்க சிக் லீவும் பெய்ட் லீவா தான் கன்சிடர் ஆகும். கண்டினியூஸா மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லாம 3 days வரைக்கும் லீவ் போட முடியும். அதுக்கு மேல போனா கண்டிப்பா மெடிக்கல் சர்டிபிகேட் தேவை. இப்போ நம்ம சிக் லீவ் போட்டோம்னாலும் இம்மீடியட்டா மேனேஜருக்கோ இல்லை ஹெச்ஆருக்கோ கம்பல்சரி இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ, நீங்க வந்து கண்டினியூஸா 6 weeks வரைக்கும் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா கூட அது வரைக்கும் நம்மளோட கம்பெனி வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல் சேலரி பே பண்ணுவாங்க. நீங்க 6 week தாண்டியும் உங்களால ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா கம்பெனி பே பண்ண மாட்டாங்க. இங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிராங்கன் கில்ட்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அது வந்துட்டு உங்க சேலரியில இருந்து 70% இருக்கும். ஃபுல் சேலரி பே பண்ண மாட்டாங்க. இந்த சிக் லீவை ப்ராப்பரா யூஸ் பண்றவங்கள விட மிஸ்யூஸ் பண்றவங்க தான் ஜாஸ்தி. இதுல ஜெர்மன்ஸ், அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ், இந்தியன்ஸ் எல்லாருமே இன்க்ளூட் ஆவாங்க. அதனால ரீசெண்டா ஜெர்மன் கவர்மெண்ட் சிக் லீவ்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஜெர்மனியை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, அடுத்த வீடியோல சொல்றேன்.